நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். சென்னை மயிலாப்பூர் புனித சூசையப்ப தொடக்கப் பள்ளியில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் முன்னிலையில் தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்து மாணவர்களுக்கு உணவு ஊட்டி மகிழ்ந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் ஆகியோரும் குழந்தைகளுடன் அமர்ந்து உண்டு மகிழ்ச்சி. காலை உணவு திட்டம் செலவு அல்ல, தமிழ்நாட்டுக்கு பல தடவைகளாக லாபத்தை தரப்போகும் முதலீடு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்புல இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஆனா இது செலவுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது எதிர்காலத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போற முதலீடு இது. சூடான சுவையான உணவு வழங்கும் திட்டத்தால் ஊட்டச்சத்து உயர்வு, வருகை பதிவேடு அதிகரிப்பு உட்பட ஏராளமான நல்ல பலன்கள் விளைந்திருப்பதாகவும் பெருமிதம். ஹாஸ்பிட்டலுக்கு போறதும் குறைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ற, காலை உணவு திட்டத்தால அட்டெண்டன்ஸும் கூடியிருக்கு. கற்றல் திறன்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு. நோய் தொற்று வாய்ப்புகள் அதுவும் குறைஞ்சிருக்கு. இப்படி நிறைய பாசிட்டிவா இருக்கிறது ஆய்வு மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதும் 2430 நகர்ப்புற அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். ஒன்று முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 3,05,000 மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்றனர். பஞ்சாபிற்கு திரும்பியவுடன் நாளையே அமைச்சரவையை கூட்டி தமிழ்நாட்டின் காலை உணவு திட்டம் போன்று செயல்படுத்த ஆலோசனை. சென்னையில் முதலமைச்சருடன் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் அறிவிப்பு. Very good initiative taken by Tamil Nadu, and I promise you, sir, I will also consider it in my cabinet to start in Punjab also. தெற்கு ரயில்வே அலுவலக பணிகளில் ஹிந்தி பயன்பாட்டை அதிகரிக்க அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவு. டிக்கெட் கவுண்டர்கள், அலுவலக ஆவணங்கள், உள் அறிக்கைகள் என தினசரி செயல்பாடுகளில் ஹிந்தி கட்டாயம் இடம்பெற வேண்டும் எனவும் ஆணை. தமிழ்நாட்டில் உள்ள ரயில்வே கவுண்டர்களில் ஏற்கனவே தமிழ் தெரியாத வடமாநில நபர்கள் அமர வைக்கப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள். பிரச்சனையை மேலும் பெரிதாக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள உத்தரவு மறைமுக ஹிந்தி திணிப்பு என புகார். தெற்கு ரயில்வே அலுவலக பணிகளில் ஹிந்தி பயன்பாட்டை அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதற்கு திமுக கண்டனம். ஹிந்தி திணிப்பு எந்த ரூபத்தில் வந்தாலும் எதிர்ப்போம் என்றும் அமைச்சர் சேகர்பாபு உறுதி. ஏற்கனவே இருமொழி கொள்கை என்பதில் உறுதியோடு இருப்பவர். எந்த ரூபத்தில் இந்தி நுழைந்தாலும் எந்த தியாகத்திற்கும் தன்னை ஆட்படுத்திக் கொண்டு
அதை எதிர்ப்பதற்கு துணிவோடு களத்திலே நிற்கின்ற இரும்பு மனிதர் நம்முடைய முதல்வர் அவர்கள். யாரையும் எந்த மொழியையும் படிக்கக்கூடாது என்பதல்ல, யாரையும் எந்த மொழியையும் மக்களின் மீது வீம்பாக வம்பாக திணிக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அந்த வகையிலே இந்தி எந்த வகையில் தமிழகத்தில் புகுந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தயங்க மாட்டார். ஆயிரத்து 1965 ஹிந்தி எதிர்ப்பு போர் போன்ற மற்றொரு போராட்டத்தை சந்திக்க நேரிடும். தெற்கு ரயில்வேயில் ஹிந்தி பயன்பாட்டை அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் எச்சரிக்கை. தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பது, தமிழ்நாட்டு மக்களின் தலையில் மீண்டும் மீண்டும் குட்டுவது என்கிற நிலையை தொடர்ந்து மேற்கொண்டால் எவ்வளவு காலத்திற்கு அந்த குட்டை பொறுத்து கொண்டிருக்க முடியும்? முட்டாளாக ஒருபோதும் இருக்க முடியாது. நிமிருவான் 65 நிமிர்ந்தது போல் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் நிமிருவார்கள். சென்னை மாமன்ற கூட்டத்திலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வெளிநடப்பு. தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய் என முழங்கியபடியே வெளியேறினர். எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுவதற்கெல்லாம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தகுதி இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கண்டனம். ஆந்திராவில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி கட்சி தொடங்கிய சிரஞ்சீவியே கட்சியை கலைத்துவிட்டு போய்விட்டதாகவும் பதிலடி. வெளிவருவன் சொல்லிட்டு அவர் நம்ம தலைவரை பத்தி பேசுறாரு. எங்க தலைவரை எடப்பாடியாரை பத்தி பேசக்கூடிய உரிமை அவருக்கு மட்டுமில்லை, யாருக்கும் இல்லை. பிரஜா ராஜ்யத்துல சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க, எதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. இதெல்லாம் காமிச்சாரு. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே இல்லாம கலைச்சிட்டு போயிட்டாங்க. நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக விடியல் எங்கே புத்தகத்தை வெளியிட்டார் பாமக தலைவர் அன்புமணி. 87% வாக்குறுதிகளை திமுக அரசு முழுமையாக நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. 67 விழுக்காடு வாக்குறுதிகள் திமுக நிறைவேற்றவில்லை. இது ஆதாரபூர்வமாக இதில் இருக்கிறது. நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் குறித்து யாருடன் வேண்டுமானாலும் விவாதத்திற்கு தயார். திமுகவினர் பொய்களை மட்டுமே கூறுவதற்கு தகுதியானவர்கள் என அன்புமணி கடும் தாக்கு. நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி விவாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். எந்த மேடைக்கு வேணா நான் வரேன். நான் பொய் சொல்வதற்கு மட்டும்தான் தகுதியானவர்கள். திமுக என்றாலே பொய், இதில் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தியின் புகைப்படத்துடன் பேனர் வைத்துள்ள ஆதரவாளர்கள். அன்புமணிக்கு போட்டியாக கட்சிக்குள் ஸ்ரீகாந்தியை கொண்டுவர ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக கூறப்படும் நிலையில் பேனர் வைப்பு. கோவை மாவட்டம் மதுக்கரையில் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட 2000 கிலோ ஜெலட்டின் குச்சிகள் பறிமுதல். சேலத்திலிருந்து கேரளாவின் மலபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட 15000 ஜெலட்டின் குச்சிகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. விநாயகர் சதுர்த்தி மற்றும் சுபமுகூர்த்த தினத்தையொட்டி ஆம்னி பேருந்துகளில் கட்டண கொள்ளை நடைபெறுவதாக பயணிகள் புகார். சென்னையிலிருந்து மதுரைக்கு 2500 ரூபாயும், நாகர்கோவிலுக்கு 3500 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. நாளை பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடப்படுவதையொட்டி மாநிலம் முழுவதும் களைகட்டிய சந்தைகள். பூ, பழங்கள், தோரணங்கள், பொறி உள்ளிட்டவற்றை வாங்க மக்கள், வியாபாரிகள் குவிந்ததால் விற்பனை அமோகம். கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மலர் சந்தைக்கு செல்லும் சாலை முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல். பிள்ளையார் சதுர்த்திக்கான பொருட்களை வாங்க ஏராளமானோர் வந்து செல்வதால் நெரிசலில் சிக்கி மக்கள் திண்டாட்டம். சென்னையில் சதுர்த்தியையொட்டி பிள்ளையார் சிலைகள் வைக்க அனுமதிக்கப்பட்டுள்ள 1500 பகுதிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்க முடிவு. கட்டுப்பாடுகளை மீறுவோர் மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்போர் மீது
கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை காவல்துறை எச்சரிக்கை. 5 கோடி ரூபாய் முறைகேடு புகாரில் வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட 2 பணியிடை நீக்கம். அலுவலர்கள் 5 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் முறைகேடு குறித்து விசாரிக்க 3 பேர் அடங்கிய குழு அமைத்து உத்தரவு. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுப்பெற வாய்ப்பு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மையூரிலிருந்து உத்தண்டி வரை 14.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழித்தட உயர்மட்ட சாலை. 2100 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டுமான பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர்கள் மீது கருணை காட்டவே முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டம். மாற்று இடங்களில் ஆக்கிரமிப்பாளர்களை குடியமர்த்தி நீர்நிலைகளை முழுமையாக பாதுகாக்கவும் அரசுக்கு உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. 1 பவுன் 74,840 ரூபாய்க்கு விற்பனை. இந்திய பொருட்கள் மீது ஏற்கனவே உள்ள 25 விழுக்காடு இறக்குமதி வரியுடன் கூடுதலாக விதிக்கப்பட்ட 25 விழுக்காடு வரி விதிப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த அதீத வரி விதிப்பு இன்று நள்ளிரவு 12:01 மணி முதல் நடைமுறைக்கு வரும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பீகாரின் சுபாலில் நூற்றுக்கணக்கான காங்கிரசார் புடைசூழ ராகுல் காந்தியின் வாக்காளர் உரிமை பேரணி. தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பிரியங்கா காந்தி, பீகார் முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோரும் பங்கேற்பு. இமாச்சல பிரதேசத்தில் பேரிரைச்சலுடன் வெள்ளம் பெருக்கெடுக்கும் பியாஸ் ஆறு. கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்வு. இமாச்சல பிரதேசத்தின் மனாலியில் பாயும் பியாஸ் ஆற்றை ஒட்டிய தேசிய நெடுஞ்சாலை அடித்துச் செல்லப்பட்டது. குலு செல்லும் சாலை முழுவதுமாக நீரில் அரிக்கப்பட்டதால் போக்குவரத்திற்கு தடை. டெல்லியில் அரசு மருத்துவமனைகள் கட்டியதில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் புகார். ஆம் ஆத்மி முன்னாள் அமைச்சர் சௌரப் பரத்வாஜ் இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் ரெய்ட். இந்திய கடற்படையில் இன்று முதல் இணையும் INS உதயகிரி மற்றும் ஹிமகிரி போர்க்கப்பல்கள். விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் விழாவில் முறைப்படி பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். ராஜஸ்தானில் 3 வயது மகளுடன் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்ட அரசு பள்ளி ஆசிரியை. கூடுதலாக வரதட்சணை கேட்டு கணவர், மாமனார், மாமியார் துன்புறுத்தியதால் தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பிடிக்காததால் அவருடன் சமாதான பேச்சு நடத்த ரஷ்ய அதிபர் புட்டின் மறுப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. இன்னும் 2 வாரங்களில் இருதரப்பும் பேசி போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிடாவிட்டால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என எச்சரிக்கை. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் 9ஆம் நாள் சதுர்த்தி விழா. திருநாள் மண்டபத்தில் உற்சவருக்கும் சண்டிகேஸ்வரருக்கும் சிறப்பு பூஜை வழிபாடு. வறியவர்களை வாஞ்சையுடன் அரவணைத்த அன்னை தெரேசாவின் 115வது பிறந்த நாள்.
கொல்கத்தாவில் உள்ள இல்லத்தில் அருட்சகோதரிகள் கூடி சிறப்பு பிரார்த்தனை.